உலகம் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் 3 ஆப் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை மறக்காம பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்கள் mohatechintamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரூடர் செல்ஃபி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணு, அதோட செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க செட் பண்ணிக்கங்க. இதில் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வேணும், ஸோ அது மாதிரி செட் பண்ணிக்க. எதுக்குன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ யாராவது உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் யாராவது உங்கள் மொபைல் வந்து அன்லாக் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யாராவது திருடிட்டு ஒருவேளை அன்லாக் பண்ணணும்னு நினச்சாங்களோ, ஸோ அவங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரிலையோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ யாராவது அன்லாக் எடுத்து ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த ஆப். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எத்தனை ஃபோட்டோஸ் வேணும், ஸோ எது மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதில் சேவ் ஆகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிறகு நீங்கள் எங்கே மொபைல் வச்சாலும் உங்களுக்கு தெரியாமல் யாரோ திருடினாலோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ எடுத்து அன்லாக் பண்ண நினச்சாலும் ஸோ அவங்க ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாக் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு பிறகு இதை வந்து அன்லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ தவறுதலாக 2 தடவை நான் பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக்கை கொடுத்துட்டேன். இப்போ 3வது தடவை நான் கரெக்டாக வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்து மேலே போய்ட்டு மேலே ஸ்வைப் பண்ணுங்க. ஸோ இங்கே இன்ட்ரூடர் டிடெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. இதோடைய இன்னொரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயிலுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து யார் என்னோட மொபைல் திருடுனாங்களோ ஸோ அவங்கள வந்து ஈஸியாக நான் வந்து ஃபைண்ட் அவுட்டும் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இரண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்ன்ற இந்த அப்ளிகேஷன். இதை பற்றி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கூகுள் டிரான்ஸ்லேட்டை பற்றி. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க புதுசாக ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளது பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கான்வர்சேஷன் தான் பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக கொடுத்துருக்க ஒரு அப்டேட். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வழியிலேயே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட்டும் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அது இங்கேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஆப்போசிட் லாங்குவேஜ் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு இங்கிலீஷில் வேணும், ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் நான் டாக் பண்ணுற எல்லா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வழியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கேட்கல. பட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். பட் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேஷன், யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேஷன் அப்படி சொல்லலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகாலர்ன்ற இந்த ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது பார்வை திறன் குறைந்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்ற யாராவது இருக்காங்கன்னு வைங்க. ஸோ அது மாதிரி நேரத்தில் இந்த ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்க யாருக்கு கால் பண்ண நினைக்கிறாங்களோ ஸோ அவங்க நேம் சொன்ன போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீடைரக்ட் ஆகி அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட் மட்டும் எடுத்து உங்களுக்கு வந்து காலிங் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகாலர் என்ற ஆப் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே மோகன் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்படி நான் சொன்ன அந்த மோகன் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 5 செகண்ட் வரையும் அதை எடுத்துக்கும் டைமோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆனது போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த நேமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆனது போக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக சிறந்த வகையில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஆப் ஒரு நல்ல ஆப், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா 3 ஆப் ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மிக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தாலும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது வேறு விதமான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து நான் கொடுத்து ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்தமான புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் இந்த விடை பெறுது நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.